அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ராகி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது ராகியில் தான் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி நூடுல்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி நூடுல்ஸ் நான் இன்றைக்கி இந்த பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். பேக்கெட் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சிங்காரத்தோப்பில் ஜானகிராமன் சொல்லிட்டு கடை இருக்குது. அந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். கொதித்த தண்ணியில் நான் எடுத்திருக்க ஒரு பேக்கெட் நூடுல்ஸையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக ஆயிலும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும். 2-3 நிமிஷத்துலேயே எடுத்துடணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த மாதிரி எடுக்காதீங்க. அப்போ நூடுல்ஸ் வேகலை அப்படின்னா பசங்களால் சாப்பிட முடியாது. ஸோ நூடுல்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை தனியாக வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் அலசி விட்டு வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமாக வேகாமல் இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்காக நான் கேரட், கேப்சிகம், அப்புறமா முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இந்த வெஜிடபிள்ஸோட எக்கும் சேர்க்க போகிறேன். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக வச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட மறுபடியும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடிசாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஜிஞ்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜிஞ்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜிஞ்சர் சேர்க்காம தான் செய்கிறேன். பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக முட்டைகோஸ், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறமா குடமிளகா, பச்சை குடமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அதிக நேரம் குக் ஆகக்கூடாது, லைட்டாக சாட்டே ஆனால் போதும். இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா எனக்கு நூடுல்ஸ் பாக்கெட்லேயே இந்த மசாலா இருந்துச்சு. நம்ம மேகி பாக்கெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மசாலா இதில் இருந்தது. ஸோ அந்த மசாலா நான் சேர்க்க வேணான்னு நினச்சேன். பட் சேர்த்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் சேர்த்து பார்த்தேன். ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. இந்த மசாலா பாக்கெட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் சேர்க்காமல் கூட செய்யலாம். அந்த மசாலா பாக்கெட்டே நமக்கு போதுமான ஸ்மெல் இருந்தது. பட் கொஞ்சம் சாஸ் சேர்த்தா பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணாலே போதும். அதிக நேரம் குக் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து இது கூடவே நம்ம வடித்து வச்சுருந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக குழஞ்சி போயிடும். ஏன்னா ராகியாக இருக்கனால குழஞ்சி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பச்சை தண்ணியில் அலசி வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா எல்லா சைடுமே கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு தேவைப்படல, கரெக்டாக இருந்தது. ஏன்னா நூடுல்ஸ் வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துருந்தேன், முட்டை ஃப்ரை பண்ணும்போதும் உப்பு சேர்த்துருந்தேன், சாஸஸில் கூட உப்பு இருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கல. மசாலா பாக்கெட்லேயும் உப்பு இருந்தது. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ராகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது ராகி நூடுல்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க பசங்க நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.